தற்போது ஸ்டேல் பயந்து கொண்டிருக்கிற அல்லது ஐரோப்பிய நாடுகள் கூட பயப்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுவதற்கு காரணம் இவர்களுடைய ஏவுகணை வல்லமை. அதாவது இந்த ஏவுகணைகள் தென்கிழக்கு ஐரோப்பா வரை சென்று தாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. உடனடியாக ஒரு யுத்தம் ஏற்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியான நிலையிலேயே இந்த பதட்டம் இருப்பது என்பது பொருளாதார ரீதியிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்துகின்ற விடயமாக பார்க்கப்படுகின்றது. இதே சம நேரத்தில் இந்த அமெரிக்கா என்பது ஏன் தாக்கவில்லை என்பதற்கு நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த ஹர்முஸ் நீரிணையை ஈரான் மூடிவிடும் என்கின்ற அச்சம் அமெரிக்காவுக்கு இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஈரானை ஒரு அச்சுறுத்தல் நிலைமையை ஏற்படுத்தாமல் ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்வது சவாலான ஒரு விடயம். ஏனெனில் ஈரான் பேசுகின்ற விடயம் என்பது ஒரு சாதாரணமாக ஒரு நாட்டுடன் பேசுவது போன்று அமெரிக்காவுடன் பேச முனைகின்றது. உலகம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது. ஒரு சாரர் யுத்தம் இடம்பெறக்கூடாது என்று சொல்லியும் இந்த நடைபெறப் போகின்ற யுத்தத்தை விரும்புகின்ற ஒரு நாட்டுகளுடைய கூட்டுகளும் இருக்கிறது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் தி ஒப்பீனியன். எந்த சமரசமும் இல்லாத 360 பாகைகளுடைய நோக்கு. தொடர்ச்சியாக ஒரு பேசுபொருள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பலருடைய எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விடயம் இந்த வளைகுடா யுத்தம். இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு தரப்புகளும் பல்வேறு விதமான ஊகங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆனால் யுத்தம் நடக்குமா இல்லையா, இது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் பலருடைய இயக்கமாகவும் பலருக்கு இது ஒரு பாதகமான முடிவாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் இன்று விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொள்வதற்காக நம்மோடு இணைந்து கொள்கிறார் பிரஷ்னோ. வணக்கம். வணக்கம் பிரியங்கன். வணக்கம் பிரஷ்னோ. குறிப்பாக இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு யுத்த பதற்றம் ஏற்படும், அதன் மூலமான உலகத்தினுடைய பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஆபத்துக்கள் ஏற்பட போகிறது என்று சொல்லலாம். பல்வேறுபட்டவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நீங்கள் இப்போதைய அல்லது இன்றைய நிலையில் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு யுத்தம் ஒன்று உடனடியாக ஆரம்பிக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்ந்தும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு யுத்த பதட்டமான ஒரு சூழ்நிலையை ஈரானுக்கு ஏற்படுத்தி அதனூடாக தாங்கள் நினைக்கின்ற விடயத்துக்கு ஒரு ஒப்பந்த ரீதியில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை காண்கின்ற வழியினை தற்பொழுது வரைக்கும் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. எனினும் இராணுவ பலத்தை ஒரு அச்சுறுத்தலாக ஈரானை நோக்கி குவித்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது அமெரிக்காவை விட இஸ்ரேல் ஒரு தாக்குதல் முயற்சி ஒன்றை முன்னெடுக்கும் என்ற ரீதியில் சர்வதேச ஊடகங்களுடைய செய்திகள் அமைந்திருக்கின்றது. இஸ்ரேல் தன்னிச்சையாக அவ்வாறான ஒரு முடிவுக்கு செல்லாது. இதனுடைய விளைவு என்பது அமெரிக்காவை நேரடியாக யுத்தத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்துதான் இந்த விடயத்தை முன்னெடுப்பார்கள். இஸ்ரேலுக்கு ஒரு பாதகமான நிலைமை வருகின்றது என்றால் கூட அமெரிக்கா நேரடியாக யுத்தத்துக்கு வரும். ஆகவே ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இதுவரைக்கும் இருக்கின்றது. இஸ்ரேலை தனித்து கையாள்வது, அதே போன்று அமெரிக்காவை தனித்து கையாள்வது. அணு ஆயுதம் சார்ந்த விடயத்தில் ஒரு ஒப்பந்தத்துக்கு செல்லலாம் என்ற அடிப்படையில் ஈரான் வந்திருக்கின்றது. எனினும் தொலைதூரத்துக்கு செல்லக்கூடிய ஏவுகணை போன்ற விடயங்களில் பேசுவதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை என்பது ஈரானுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. ஏனெனில் இது இஸ்ரேலினுடைய பிரச்சனை. தற்பொழுது யுத்த கப்பல்களை தொடர்ந்தும் அமெரிக்கா அனுப்பி கொண்டிருக்கின்றது. இதனுடைய விளைவை எந்தளவு தூரம் ஈரான் சமாளிக்கும் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அங்கும் ஒரு யுத்த பயிற்சியினை ஈரான் மேற்கொண்டிருக்கின்றது. எந்தளவு தூரம் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கப்பலாக இருந்தாலும் அந்த கப்பலுக்கு கீழ் ஈரானுடைய ஏவுகணைகள் செல்லும் என்ற ரீதியிலான செய்திகளை ஈரான் வெளியிட்டிருக்கின்றது. இரண்டு தரப்புகளும் தங்களுடைய பலத்தை வெளிப்படுத்திய வண்ணம் இருக்கின்றன. இதற்கிடையில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. உடனடியாக ஒரு யுத்தம் ஏற்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியான நிலையிலேயே இந்த பதட்டம் இருப்பது என்பது பொருளாதார ரீதியிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்துகின்ற விடயமாக பார்க்கப்படுகின்றது. உலகத்தின் 20% எண்ணெய் என்பது கடல் போக்குவரத்து என்பது எண்ணெய் சார்ந்த கடல் போக்குவரத்து என்பது ஈரானை அண்மித்த பகுதியில் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆகவே அங்கு ஒரு யுத்தம் வருமாக இருந்தால் அந்த கடலினுடைய போக்குவரத்து அல்லது எண்ணெய் சார்ந்த பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். யுத்தம் ஒன்று அமெரிக்கா நேரடியாக ஈடுபடுமாக இருந்தால்
வளைகுடா நாடுகள், அரபு தேசங்களில் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ஈரானுடைய தாக்குதல்கள் இருக்கும். ஏனெனுடைய அமெரிக்காவினுடைய படைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அதனை நோக்கிய ஒரு தாக்குதல் நடவடிக்கையில் ஈரான் ஈடுபடலாம், அல்லது ஈரானை சார்ந்த படைகள் அவ்வாறான ஒரு தாக்குதலை மேற்கொள்ளுகின்ற பொழுது வளைகுடா நாடுகளினுடைய ஒட்டுமொத்த அமைதி என்பது கேள்விக்குறியாக மாறும். இவ்வாறான விடயங்கள் என்பது சீனாவினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவு தாக்கம் செலுத்தலாம். ஏனெனில் சீனாவினுடைய எண்ணெய் சார்ந்த விடயங்கள் என்று வருகின்ற பொழுது, எரிபொருள் சார்ந்த விடயங்கள் என்று வருகின்ற பொழுது இந்த கடல் சார்ந்த போக்குவரத்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அதுதான் அந்த இடத்தில் சீனாவும் ரஷ்யாவும் கூட ஒரு போர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது. ஆகவே எந்த ஒரு நாடும் உடனடியாக அங்கு யுத்தத்தை ஆரம்பிக்கப் போவது கிடையாது. ஆனால் அதற்கான சூழல் ஏற்படுகின்ற பொழுது தங்களுடைய பாதுகாப்புகள் சார்ந்த நடவடிக்கைகளில் முன்னுரிமை அளித்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் தற்பொழுதைய வெளிநாட்டு செய்திகளை பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த விவகாரத்தில் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நீங்கள் குறிப்பிட்டது போல சீனா ரஷ்ய போர் பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான முனைப்புகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியில் இந்த பிப்ரவரி மாதம் முழுமையடையும் வரை எந்த விதமான போர் பயிற்சிகளையும் மேற்கொள்ள மாட்டோம் என சீனாவும் ரஷ்யாவும் ஒரு கூட்டு அறிக்கையினை வெளியிட்டிருந்தார்கள். அதன் பின்பதாக இப்போது அதற்கான சாத்தியங்கள், போர் பயிற்சிகள் மேற்கொள்வதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. இதே சம நேரத்தில் இந்த அமெரிக்கா என்பது ஏன் தாக்கவில்லை என்பதற்கு நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த ஹர்முஸ் நீரிணையை ஈரான் மூடிவிடும் என்கின்ற அச்சம் அமெரிக்காவுக்கு இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு இந்த பயம் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டக்கூடாது. நாங்கள் ஏதோ சண்டியர்கள், உலகத்தினுடைய வல்லாதிக்கத்தை நிலைநிறுத்துகின்றவர்கள் என்ற போக்கில் அமெரிக்கா தன்னுடைய நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஓமானிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை எந்த விதமான முடிவுகளும் எட்டப்படாமல் நிறைவடைந்தது. அதன் பின்பதாக ஜெனீவாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையும் கூட நிறைவடைந்திருக்கிறது. ஆக எந்த சந்தர்ப்பத்திலும் ஈரான் பூச்சிய செறிவூட்டலுக்கு தயாராக இருக்கப் போவதில்லை என்பதும், அந்த பூச்சியில் செறிவூட்டல் என்பது தங்களுடைய சுய பாதுகாப்புக்கும் அல்லது ஒரு இறமை கொண்ட நாடு என்ற அடிப்படையிலும் அது மிகவும் தாழ்வானது என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அவர்களை வழிநடத்தக்கூடிய இஸ்லாமிய குடியாட்சி முறையினுடைய தலைவர்கள் எல்லோரும் இந்த விடயத்தில் ஒத்துக்கொள்ளக்கூடாது என்பதில் திடமாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தங்களுடைய ஆதரவு படைகளாக இருக்கக்கூடிய லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்கள், ஹவுதி கிளர்ச்சியாளர்கள், இவர்களுக்கு எல்லாம் ஈரான் வழங்குகின்ற ஆதரவு நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் ஈரானுடைய பலமாக கணிக்கப்படுகின்ற மிக முக்கியமான விடயம் அந்த ஆதரவு படைகள். புரட்சிகர இராணுவ படையில் இருக்கக்கூடிய வீரர்களுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிடுகிற போது இந்த அவர்களுடைய ஆதரவு குழுக்களில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக அதிகம். ஆகவே ஒரு யுத்தம் ஒன்று ஏற்படுமாக இருந்தால் தங்களுக்கான பாதுகாப்பு இவர்கள்தான் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஈரானுக்கு அவர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளை நிறுத்துங்கள் என்கின்ற ஒப்பந்தத்தை இந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதே போலதான் இந்த கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணைகள் விவகாரம். இப்போது ஸ்டேல் பயந்து கொண்டிருக்கிற அல்லது ஐரோப்பிய நாடுகள் கூட பயப்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுவதற்கு காரணம் இவர்களுடைய ஏவுகணை வல்லமை. அதாவது இந்த ஏவுகணைகள் தென்கிழக்கு ஐரோப்பா வரை சென்று தாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஸ்டேலினுடைய எந்த தர பகுதிகளையும் தாக்க முடியும். ஆகவே ஒருபுறமாக தாக்குதலை நடத்துங்கள், விரைவாக நடத்துங்கள், அல்லது தாக்குதலை நடத்தாமல் விட்டுவிடாதீர்கள் என்பது ஸ்டேலினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆக இந்த யுத்தம் ஒன்று நடைபெற வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவை விட ஸ்டேலுக்கு இது தேவையாக இருக்கிறது. ஆகவே அமெரிக்க முதன்மைவாதம் என்ற நிலைப்பாட்டிலே தன்னுடைய ஆபத்துக்கான ஒரு விடயத்திலே தான் கை வைத்து விடக்கூடாது என்பதில் நிதானமாக இருப்பதாக சொல்லப்படுகின்ற அதே நேரம் ஏற்கனவே சொன்னது போல தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொண்டிருப்பதாகவும் அந்த பிரதேசங்களில் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை நிறுவி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் கடந்த 12 நாள் யுத்தத்தின் போது அல்-உதைத் விமான தளத்திலே இருந்த ஒரு பாதுகாப்பு நிலையத்தின் மீது, கட்டளை தொடர்பகம் மீது ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. ஆகவே அப்படியான ஒரு சூழலை எதிர்கொள்ளக்கூடாது என்பது அவர்களுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. ஆக உலகம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது. ஒரு சாரர் யுத்தம் இடம்பெறக்கூடாது என்று சொல்லுகிறோம். இந்த நடைபெறப் போகின்ற யுத்தத்தை விரும்புகின்ற ஒரு நாட்டுகளுடைய கூட்டுகளும் இருக்கிறது. ஆகவே இவை இரண்டும் மிகப்பெரிய எதிர்வினைவுகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறது. காரணம், அரேபிய நாடுகள் ஈரானுக்கு எதிரான முடிவுகளை எடுத்தால் அது மிகப்பெரிய ராஜதந்திர போராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவையும் கைவிட்டு விட முடியாது. அமெரிக்காவுக்கு தடை விதிக்கக்கூடிய வல்லமை இந்த நாடுகளுக்கு இல்லை, அல்லது அமெரிக்காவை பகைத்து கொண்டிருக்கவும் இவர்கள் விரும்பவில்லை. ஆனால் அந்த அரேபிய நாடுகள் இருதலைக்கொள்ளி எறும்புகள் போல ஆகிவிட்டார்கள். அமெரிக்கா
நாளுக்கு நாள் தன்னுடைய வார்த்தை ஜாலத்தை மிகப்பெரிய அளவிலே வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு ட்ரம்ப் சளைத்தவரில்லை. உங்களுக்கு தெரியும், காசாவிலேயே எப்படியான ஒரு உத்தியை கையாண்டார் என்று சொன்னால், காசாவில் இடம்பெற்ற தாக்குதல்களை விட அவருடைய வாயிலே இருந்து வந்த வார்த்தைகள் தான் மிக கொடூரமாக இருந்தது. அழித்து விடுவோம், ஒழித்து விடுவோம். இது ஒரு அச்சமூட்டுகின்ற விடயம். ஆக படைத்தரப்புகளை அந்த பிராந்தியங்களில் நிறுத்தி வைத்துவிட்டு இப்படியான விடயங்களை சொல்லுவதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையில் ஒரு செயலுக்கான அடிப்படையாக இருக்குமா? அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக ஈரானை எந்தளவு தூரம் தான் கையாள முடியும் என்ற அடிப்படையில் அது நேரடியாக நினைக்கின்றது. ஈரானை ஒரு அச்சுறுத்தல் நிலைமையை ஏற்படுத்தாமல் ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்வது சவாலான ஒரு விடயம். ஏனெனில் ஈரான் பேசுகின்ற விடயம் என்பது ஒரு சாதாரணமாக ஒரு நாட்டுடன் பேசுவது போன்று அமெரிக்காவுடன் பேச முனைகின்றது. நீங்கள் அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் எவ்வாறு எங்கள் மீது அவ்வாறான ஒரு கட்டுப்பாட்டினை விதிக்க முடியும்? அணுவாயுதத்தை ஒருதருமே வைத்திருக்க கூடாது என்று சொன்னால் வேறு. ஆனால் நீங்கள் வைத்துக்கொண்டு எங்களை வைத்திருக்க கூடாது என்று சொல்வது எப்படிப்பட்டது? நீங்கள் ஏவுகணைகளை வைத்திருக்கின்றீர்கள், நீங்கள் எவ்வாறு ஏவுகணைகளை நாம் வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் கூற முடியும்? இவ்வாறான சாதாரணமான கேள்விகளை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அதே நேரம் அவர்கள் பேச்சுவார்த்தை என்று செல்கின்ற பொழுது தனியார் ராஜதந்திரிகள்லாம் அந்த பேச்சுவார்த்தையில் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை முன்வைக்கின்றார்கள். அவர்களுடைய விடயம், ஈரானுடைய விடயம் ஈரான் பார்த்து கொள்ளும், அதில் அமெரிக்காவினுடைய தலையீடு தேவையற்ற என்ற அடிப்படையில் எல்லாம் பேசுகின்றார்கள். ஆகவே ஈரானுடன் ஒரு நேரடி யுத்தத்துக்கான அனைத்து வழிகளையும் ஏற்படுத்தியதன் பின்னர் அவர்கள் மீது ஒரு யுத்தம் இடம்பெற்றால் ஈரானுடைய பொருளாதாரம், ஈரானுடைய உட்கட்டமைப்பு, ஈரானில் இருக்கின்ற தற்பொழுதைய உள்ளக அரசியல் சூழல் அனைத்தையும் மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு அமெரிக்கா செல்லுமாக இருந்தால் மட்டுமே ஈரான் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. தற்பொழுது கூட ஈரானுடைய அதிஉச்ச தலைவர் அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கின்றார். ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சராக இருக்கலாம், அவரும் அமெரிக்காவுடன் அடிபணிந்து செல்வதற்கோ அல்லது அமெரிக்கா யுத்தத்தை விரும்பினால் நாங்களும் யுத்தத்துக்கு தயார் என்ற அடிப்படையிலான கருத்துக்களைத்தான் அவர்கள் இதுவரை முன்வைத்து வருகின்றார்கள். ஆகவே அவர்களை ஏதோ ஒரு வகையில் வெறுட்டுவதற்கு, அவர்களை ஒரு அச்சங்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை அமெரிக்காவும் அமெரிக்க சார் நாடுகளும் ஏற்படுத்தினால் மட்டுமே ஈரானிடமிருந்து தாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு ஒப்பந்தத்துக்கு செல்ல முடியும். ஆகவே அதற்கான தயார்படுத்தல்களைத்தான் அமெரிக்கா மேற்கொள்ளுகின்றது. 3-4 மிகப்பெரிய கப்பல்களை, அதாவது இராணுவ ரீதியிலாக மிகப்பெரிய ஒரு படை பலத்தை ஈரானை நோக்கி அனுப்புகின்றார்கள். ஈரானுடைய அமைவிடம் என்பது புவிசார் அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். ஏனெனில் பொருளாதார ரீதியாக எரிவாயு, அதே போன்று எண்ணெய் போன்ற விடயங்களில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு இடத்தினை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அதன் மூலம் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த முடியும். ஆகவே இது சீனா போன்ற நாடுகளில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சீனாவினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்தும். அவ்வாறான விடயங்களை எல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டுதான் அவர்கள் அமெரிக்காவுடன் தற்பொழுது ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்கின்றார்கள். ரஷ்யாவினுடைய எண்ணெய் சார்ந்த வணிகம் கூட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக அந்த இடம் இருக்கின்றது. எனினும் சீனாவோ அல்லது ரஷ்யாவோ அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு படையெடுப்பையோ அல்லது யுத்தத்தையோ மேற்கொள்வது கடினம். அவர்களுக்கு அந்த இடத்தை சுற்றி மிகப்பெரிய ஒரு இராணுவ ரீதியிலான தளங்கள் கிடையாது. ஆனால் அமெரிக்காவுக்கு அதை சுற்றி மிகப்பெரிய இராணுவ தளங்கள் இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய ஒரு கூட்டு இருக்கின்றது. ஆகவே அமெரிக்காவினுடைய நிலைமை வேறு, ரஷ்யா சீனாவினுடைய நிலைமைகள் என்பது இராணுவ ரீதியில் அந்த இடத்தில் வேறுபாடானது. ஆகவே இவர்களுடைய பலம் என்பது ஈரானை பலப்படுத்துவதன் ஊடாக மட்டும்தான் இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான விடயங்களை கையாள முடியும். ஆனால் தற்பொழுது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தற்பொழுது ரஷ்யாவினுடைய எண்ணெய் அந்த வர்த்தகத்தில் அமெரிக்காவை நேரடியாக முதலீடு செய்யுமாறு ரஷ்யா வலியுறுத்துகின்றது. டொலருக்கு எதிரான ஒரு பொருளாதார நிலைமைக்கு நாங்கள் செல்லவில்லை. ஆகவே நாங்கள் நேரடியாக எங்கள் நாட்டின் மீது அமெரிக்கா முன்வைத்திருக்கின்ற தடைகள் அத்தனையுமே நீங்கள் நீக்குவதாக இருந்தால் உங்களுடைய நிறுவனங்களை, அமெரிக்க நிறுவனங்களை நேரடியாக முதலீடு செய்வதற்கு நாங்கள் அனுமதி அளிப்போம் என்று ரஷ்யா தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது. இது
ஐரோப்பிய நாடுகளை அமெரிக்காவிலிருந்து அந்நியப்படுத்துவதற்கு எடுக்கின்ற ஒரு முயற்சியாக கூட சர்வதேச ரீதியில் பல ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். எனினும் ரஷ்யா அமெரிக்கா இடையில் ஒரு கூட்டு ஏற்படுமாக இருந்தால் அது சீனாவினுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய முடிவுகளை அமெரிக்கா எடுப்பதற்கு ரஷ்யா வழிவிடும். அதனுடைய விளைவுகளாகவும் இந்த ஈரான் சார்ந்த யுத்தத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தனியாக ஈரான் இராணுவ தொழில்நுட்பம் சார்ந்து, அதாவது ஏவுகணைகள் சார்ந்து, ட்ரோன் சார்ந்து மட்டுமல்ல, புவிசார் அமைவிட ரீதியிலும் அதற்கென்று பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கின்றது. அதனை கடந்து ஈரானை நோக்கி தரைப்படையை மூவ் பண்ணுவது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஏனெனில் ஈரானுடைய அமைவிடம் என்பது மலைகளால் சூழப்பட்ட பிரதேசத்துக்கு நடுவில் இருக்கின்ற ஒரு நாடாக ஈரான் இருக்கின்றது. ஆகவே அது அங்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தடை இருக்கின்றது இராணுவ ரீதியிலான நடவடிக்கைகளின் பொழுது. அதனை கடந்து ஈரானிடம் மிகப்பெரிய அளவு எண்ணெய் இருக்கின்றது, எரிவாயு இருக்கின்றது. பொருளாதாரம் சார்ந்து அமைவிடம் சார்ந்தும் புவிசார் அரசியலில் ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய, தற்பொழுதைய உலக ஒழுங்கின் பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாடாக ஈரான் இருக்கின்றது. இன்று உலக ஒழுங்கில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது சீனாவினுடைய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு கூட ஈரான் மீது ஒரு யுத்தம் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. வெனிசுலாவினுடைய வீழ்ச்சியின் பின்னர் சீனாவினுடைய நம்பிக்கை என்ற அடிப்படையில் கூட இந்த விடயத்தை பார்க்க வேண்டி கிடக்கின்றது. ஆகவே அமெரிக்க அதிபருடைய கருத்துக்கள் என்பது உடனடி கருத்துக்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நிர்பந்தத்தின் மூலம் ஈரானை நாங்கள் கொண்டு வர வேண்டும், இல்லையெனில் இந்த யுத்தத்தை மேற்கொள்வது தவிர்க்க முடியாத ஒன்றாக அமெரிக்காவுக்கு இருக்கும். ஏனெனில் டாலர் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவாக இருக்கும், சீனாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முடிவாக இருக்கும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவாக இந்த யுத்தத்தை பார்க்க முடியும் என்ற பல வழிகளில் இந்த யுத்தத்துக்கு பின்னரான கருத்துக்கள் அல்லது இந்த யுத்தம் மேற்கொள்ளப்படுவதற்கு தேவையான காரணங்கள் என்று பல விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதுதான் அமெரிக்க அதிபருடைய கருத்துக்கள் என்பது. இதுவரைக்கும் மோசமாகத்தான் ஈரான் செயற்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதற்காக தொடர்ந்தும் அப்படித்தான் ஈரான் நடக்கும் என்று நம்பவில்லை என்ற அடிப்படையில் அவருடைய கருத்துக்கள் இருப்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. சரி, இப்படியான ஒரு போக்கு தொடர்பாக இருந்தால் இந்த உலகத்தினுடைய ஒழுங்கு எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. காரணம், இந்த யுத்தத்தை அடிப்படையாக வைத்து பல பொருட்களினுடைய விலைவாசி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தங்கத்தினுடைய விலை கூட இந்த அளவுக்கு உச்சம் தொட்டிருப்பதற்கு இந்த போரினுடைய எதிர்ப்பு பொருட்கள் தான் காரணம் என்று சொல்லுகிறார்கள். ஒருபுறமாக சீனா தன்னுடைய இராணுவ ஆதரவை ஈரானுக்கு வழங்கும். தான் நேரே போரில் குதிக்காமல் இப்படிக்கான நகர்வுகளின் மூலமாக அமெரிக்காவினுடைய ஆட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பது சீனாவினுடைய எதிர்பார்ப்பு என்பது ஒரு சில போரியலாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. உண்மையில் ஒரு யுத்தம் ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் அமெரிக்கா சொல்லுவது போல அணுச்சரிவுற்றில் தடுக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலையில் சில வேளைகளில் ஈரான் அணுகுண்டு தாக்குதல்களை கூட மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்பதும் ஒரு சிலருடைய கூற்றாக இருக்கிறது. அப்படியாக இருந்தால் இந்த விவகாரத்தில் சீனாவோ ரஷ்யாவோ ஈரானுக்கு அணு ஆயுதங்களை வழங்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதா? ஏனென்று சொன்னால் இந்த நியூ ஸ்டார்ட் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தம் காலாவதியாக இருக்கக்கூடிய விடயம் உங்களுக்கு தெரியும். அதிலே ரஷ்யாவும் அமெரிக்காவும் கையெழுத்திருந்தார்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி. ஆகவே உலகத்தினுடைய கடைசி அணு ஆயுத ஒப்பந்தமாக அது இருக்கிறது. ஆகவே அது காலாவதியாகி இருக்கிறது. இப்போது யார் வேண்டுமானாலும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என்ற நிலை இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அப்படியான ஒரு ஒப்பந்தத்திற்கு வர வேண்டுமாக இருந்தால் எங்களோடு சீனாவும் வர வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆக டொனால்ட் ட்ரம்பினுடைய பார்வை இந்த விவகாரத்தில் சீனாவை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் சில வேளைகளில் தன்னுடைய எதிரி நாடுகளுக்கு அல்லது தான் ஒரு நடுநிலைமை அல்லது நாட்டாமை வகிக்கப் போகிறேன் என்று போகிற நாடுகளுக்கு சில வேளை இந்த சீனா அணு ஆயுதங்களை கொடுத்து விடுமோ என்கின்ற அச்சம் ஒன்று ஆழ வேரூன்றி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது அணு ஆயுதங்கள் இன்னொரு நாட்டுக்கு கடன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இப்போது சீனாவிடம், அமெரிக்காவிடம், ரஷ்யாவிடம், இந்தியாவிடம், பாகிஸ்தானிடம் என்று சொல்லி அணு ஆயுத நாடுகள் இருக்கிறது. இஸ்ரேல் இருக்கிறது, அந்த பிராந்தியத்தினுடைய ஒரு அணு ஆயுத நாடு. ஆக அணு குண்டுகள் கடன் கொடுக்க அல்லது போரை ஊக்குவிப்பதற்கு வழங்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா? அணு ஆயுதம் அந்தளவு மிக இலகுவாக வேறு ஆயுதங்கள் போன்று வழங்கக்கூடிய ஒரு ஆயுதம் கிடையாது. அதனுடைய தொழில்நுட்பம் சார்ந்து அதனை பயன்படுத்துவது சார்ந்து பல கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அதனை கடந்து அதனை பேணி பாதுகாப்பது என்பது கூட மிகப்பெரிய ஒரு சவாலான விடயம்.
ஈரானுடன் நேரடியாக யுத்தத்துக்கு செல்கின்ற பொழுது அமெரிக்கா கூட ஒரு அணு ஆயுதத்தை ஈரான் மீது ஏவுவதற்கு இந்த நவீன காலத்தில் முனையுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அணு ஆயுதம் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் ஜப்பானில் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் அது பரிசோதனைகளாகவும் வளர்ச்சிகளாகவும் மட்டும்தான் இருந்திருக்கின்றது. மீண்டும் ஒரு 3ஆம் உலக யுத்தம் போன்ற ஒரு யுத்த நிலைமை ஏற்படாத போது அணுவாயுத பயன்பாடு பற்றி அதிகளவு பேசப்பட்டாலும், ஏனெனில் அணுவாயுதம் போன்ற ஆயுதங்கள் மிகப்பெரிய அளவு தாக்கம் செலுத்தக்கூடிய ஆயுதங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது ஏன் தொடர்ந்து போர் நடக்கின்றது என்ற அடிப்படையில் தான் அது சிந்திக்கப்படுகின்றதே தவிர, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் யுத்தம் இடம்பெற்ற போதெல்லாம் மிக தொடர்ச்சியாக அணு ஆயுதம் பயன்படுத்தப்படும், அணு ஆயுதத்தினால் பதிலடி தாக்குதல்கள் இடம்பெறும் என்று கூறப்பட்டாலும் இதுவரைக்கும் அங்கு அணு ஆயுதம் பயன்படுத்தப்படவில்லை. ஒரு நாடு அணு ஆயுதத்தை பயன்படுத்தியதன் பின்னர் அதற்கு பின்னர் ஏற்படுகின்ற விளைவுகள் என்பது மிக மோசமானதாக இருக்கும். அதனை இந்த உலகத்தில் நியாயப்படுத்த முடியாதவாறு மாறும் சூழல்கள், அதனுடைய பாதிப்புகள் என்பது இன்று உலகம் பூராகவும் தெரிய வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஆகவே ஈரானுக்கு யாரும் அணு ஆயுதம் சார்ந்த உதவிகளை வழங்குவார்கள் என்று அல்ல, ஆனால் தொழில்நுட்பம் சார்ந்து, வான் பாதுகாப்பு சார்ந்து அந்த விடயங்களில் ஒரு முதன்மையை வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் உடன் யுத்தம் ஏற்படுகின்ற பொழுது இவர்கள் வழங்குகின்ற இந்த தொழில்நுட்பம் சார்ந்த உதவிகள் எந்த அளவு தூரம் பயன்பெறும், அல்லது உண்மையாக சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து ஈரானுக்கு வழங்குகின்ற இந்த இராணுவ ரீதியிலான ஒத்துழைப்பு என்பது உண்மையில் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு உண்மையான யுத்தத்தை நோக்கியதாக அமையுமாக இருந்தால் அது வேறு. ஆனால் ஈரானை அடிக்க விட்டு அதற்கு இவர்கள் பின்னின்று வழங்குகின்ற உதவிகள் என்பது அமெரிக்காவோ இஸ்ரேலையோ கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்காது. ஏனெனில் உக்ரைன் விடயத்தில் உக்ரைனுக்கு தேவையான பொருளாதார உதவி, இராணுவ ரீதியிலான ஒத்துழைப்புகளை ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா தொடர்ச்சியாக வழங்குகின்றது. ஆனால் ரஷ்யாவுடன் நேரடியான யுத்தத்துக்கு ஐரோப்பிய நாடுகளோ, நேட்டோவாக இருக்கலாம் அல்லது அமெரிக்காவோ செல்லவில்லை. ஆனால் அதனை உக்ரைனுக்கு வழங்கி உக்ரைன் மூலம் ரஷ்யாவை எதிர்க்க முடியுமா என்று பார்த்தால் அங்கு முடியவில்லை. அதே போன்ற ஒரு நிலைமை தான் இங்கும் ஏற்படும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. ஆகவே உதவி வழங்குவது என்பது மிகப்பெரிய அளவு அமெரிக்காவுக்கு ஒரு எதிரான நிலைப்பாடாக இருக்காது. ஆனால் அமெரிக்காவினுடைய உள்நாட்டு அரசியலில் அது ஒரு ஆதிக்கம் செலுத்துகின்ற விடயமாக மாறும். நிச்சயமாக அந்த விடயங்கள் பேசப்பட வேண்டியவை, பலருடைய எதிர்பார்ப்பு இருந்திருக்கக்கூடிய விடயம். ஆகவே ஓரளவு நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறோம் என்று நம்புகிறேன். பிரஷ்னோ, நன்றி. நன்றி நன்றி நேயர்களே. இன்றைய நாளில் ஈரான் அமெரிக்கா இடையே இருக்கக்கூடிய இந்த யுத்த பதற்றம் என்பது எந்த அளவுக்கு இப்போதைக்கு சாத்தியமாக இருக்கிறது என்பது தொடர்பாக பேசியிருக்கிறோம். மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். வணக்கம்.